கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை 2 கொரிந்தியர் அதனுடைய 4வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இலேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். தேவன் நமக்கு தருகிற வாக்கு என்ன தெரியுமா? அதி சீக்கிரத்தில் நீங்கும் இலேசான உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையில நித்திய கன மகிமையை உண்டாக்குமாம். தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிற எல்லா உபத்திரவமே அதி சீக்கிரத்தில் நீங்கி விடுமாம். அது மாத்திரமல்ல, அந்த உபத்திரவத்தின் முடிவிலே தேவ ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு நித்திய கன மகிமையை அடையும்படியாய் கர்த்தர் அந்த உபத்திரவத்தை தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில புரிந்து கொள்கிறவர்களா இருக்கணும். அப்படி புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதுனால தான் எல்லா காரியத்திலும் நாம் சோர்த்து போகிறோம். ஒரு உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையில வந்த உடனே தேவஜனங்கள் என்று அழைக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சோர்ந்து போக என்ன காரணம்? இந்த வசனம் நமக்குள் கிரியை செய்யாமல் இருக்கிறதுனால தானே. தேவஜனங்களாகிய நாம் பலப்படும்படியாக ஒவ்வொரு உபத்திரவமும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கும் பொழுது அது நம்மை பொன்னாக விளங்க செய்யும்படியாகத்தான் ஆண்டவர் அனுமதிக்கிறார்னு நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதுனால தான் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம சோர்த்து போகிறோம். தேவன் இந்த நாளில் தேவஜனங்களாகிய நம்மை பலப்படுத்த அவர் தருகிற வார்த்தை தான் அதி சீக்கிரத்தில் நீங்கும் இலேசான நம்முடைய உபத்திரவம். அந்த உபத்திரவத்தை எதற்காக தேவன் அனுமதித்தார் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் அந்த உபத்திரவத்து நிமித்தம் அதன் முடிவிலே தேவஜனங்களாகிய நாம் நித்திய கன மகிமையை அடையும்படியாகவே தேவன் இதை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மகிமையான வசனம் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டுமானால் தேவஜனங்களாகிய நாம் ஒரு காரியத்தை புரிந்திருக்கிறவர்களாக இருக்கணும். இந்த வசனத்தின் துவக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மேலும் காணப்படுகிறவர்களை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. யாருடைய வாழ்க்கையில் இந்த வசனம் கிரியை செய்யும் தெரியுமா? யாருடைய வாழ்க்கையில் இந்த வசனம் பலன் செய்யும் தெரியுமா? அந்த வசனத்தின் பலனை யாரால் சுதந்திரிக்க முடியும் தெரியுமா? யார் தங்களுடைய வாழ்க்கையில காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில தான் தேவனால் கொடுக்கப்பட்ட இந்த மகிமையான வசனத்தை அவர்களால் தான் உணர்ந்து கொள்ள முடியும், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் தேவஜனங்களாகிய நம்மை பார்த்து கர்த்தர் காண்கிறவைகளை அல்ல, காணாதவைகளை நீ நோக்கி இருக்க வேண்டும்னு சொல்றார் தெரியுமா? எந்த ஒரு மனுஷனாலையுமே தான் காணாத ஒரு காரியத்தை நோக்கி இருக்க முடியாது. எந்த ஒரு காரியத்தை தான் காண்கிறானோ அந்த காரியத்தை குறித்த எதிர்பார்ப்பு தான் மனுஷருடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும். அந்த காரியத்தை தான் அவங்க எதிர்பார்த்திருப்பாங்க. இப்போ தேவன் நம்மிடத்தில் எந்த ஒரு காரியத்தையும் அவர் விருதாவாய் சொல்ல மாட்டார், ஒரு காரணம் இல்லாமல் ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஏன் தேவஜனங்களை பார்த்து தேவன் காண்கிறவைகளை அல்ல, காணாதவைகளை நீங்கள் நோக்கி இருக்க வேண்டும்னு ஏன் சொல்றார் தெரியுமா? இதன் அடுத்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். தேவஜனங்களாகிய நாம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாகத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை நாம் இன்னும் பார்க்கவில்லை. அப்படி நாம் காணாத அந்த நித்திய ஜீவனே நிரந்தரமானது, நித்தியமானது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ காணாத அந்த நித்திய ஜீவனை எதிர்பார்த்திரு, ஏன்னா அதுதான் நித்தியமானது. நீ காண்கிற இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும், பூமியும் அதில் உள்ளவைகளும் ஒரு நாள் அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அது அநித்தியமானது. ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்? பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் அக்னியினால சுட்டரிச்சிருவார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் காண்கிறவைகளை எதிர்பார்த்து இருந்தோமே ஆனால் அது ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். இம்மைக்குரிய காரியங்களையும் இம்மைக்குரிய இந்த பூமியில் உள்ள காரியங்களையும் எந்த ஒரு மனுஷன் எதிர்பார்த்து அதற்காகவே வாழ்கிறானோ, அந்த பூமியும் அதில் உள்ளவைகளும் எப்படி அழிந்து போகுமோ அதே போல அதற்காகவே வாழுகிற மனுஷனுடைய ஆத்மாவும் அது அழிவுக்கு நேராகத்தான் போகும், அது நரகத்துக்கு தான் போகும். தேவஜனங்களாகிய நம்மை தேவன் நித்திய ஜீவனுக்குரியவர்களாய் தெரிந்து கொண்டதுனால கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், எவ்வளவு உபத்திரவம் வந்தாலும் அந்த உபத்திரவம் அது சீக்கிரமாய் நீங்கி போய்விடும். அந்த உபத்திரவம் உன்னுடைய வாழ்க்கையில நித்திய கன மகிமையை தான் உண்டாக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட ஒரு நிலையில நாம பலப்படணும்னா தேவஜனங்களாகிய நாம் காண்கிற இந்த பூமிக்குரியவர்களை அல்ல, காணாத நித்திய ஜீவனாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வாஞ்சித்து அவரையே நாடினோமையானால் ஒரு நாள் நிச்சயமாய் அவர் வந்து நம்மையும் அவரோடு கூட அழைத்து சென்று நித்தியமாய் அவரோடு கூட அவருடைய வலது பாரசத்தில் அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். அதி சீக்கிரத்தில் நீங்கும் இலேசான உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான நித்திய கன மகிமை உடையவர்களாய் நம்மை மாற்றும்படியாகவே கர்த்தர் அனுமதிக்கிறார். அதற்காக இந்த வசனத்தை சுதந்திரிக்க காண்கிறவைகளை அல்ல, காணாத நித்தியமான நித்திய ஜீவனையே வாஞ்சித்து நாடுகிற தேவஜனங்களாய் வாழ நாம் நம்மை கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் இந்த வசனத்தை கேட்டு நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.